நாங்கள் ஒரு 1 இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா மங்களன் நகைச்சீட்டு தான் போட்டிருந்தோம். மந்த்லி பேமெண்ட் மாதிரி. அதுக்கான டைம் வந்துருச்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. அதுக்காக நமக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி தான் பர்ச்சேஸ் பண்ணுற டேட்டு. ஆனால் நம்ம அன்றைக்கி வாங்கல. ஒரு 2-3 டேஸ் கழித்து தான் போய் வாங்கினோம். ஆனால் அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி வாங்கிட்டு தான் நல்லா இருந்திருக்கும். எனக்கு அன்றைக்கி போக முடியல அப்படின்றதுனால ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா தான் போனோம். நான் கம்மல் தான் பார்த்தேன். போனோட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கம்மல் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். கடைசியாக 3 கம்மலில் 2 கம்மல் 3 கம்மலில் ஏதோ ஒன்று ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இந்த ஜிமிக்கி கம்மல் போட்டிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜிமிக்கி கம்மல் இருக்குது. அது டோட்டலாக டிசைனே வேறு. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இது இந்த மாதிரி கம்மல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஜிமிக்கி எடுத்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி சிம்பிள் போட்ட இந்த கம்மலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட இல்லை. அது இது பார்த்திங்கன்னா ஆன்ட்டிக் அந்த லக்ஷ்மி சிம்பிள் போட்டது. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த ஜிமிக்கி கம்மல் வேணான்னு சொல்லிட்டு இந்த 2 கம்மலில் ஏதோ ஒன்று ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணிட்டேன். 2 கம்மலில் எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. நான் மோகன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், எது எடுக்கலான்ட்டு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. கடைசியாக ஒன்று ஃபைனல் பண்ணிவிட்டு பில் பே பண்ண போகும்போது வழியில் பார்த்திங்கன்னா இன்னொரு கம்மல் இருந்துச்சு. அது மோகன் பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது, இது எடுத்துக்கிறியா அப்படின்னாங்க. நான் தான் பார்த்திங்கன்னா எனக்கு தொங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னாவே அது ஜிமிக்கியாக தான் பிடிக்கும். மற்றபடி வேறு டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டிசைன்லேயும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு 6 பவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிங் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரிங் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் கிராம் இருக்குது அப்படின்றதுனால அல்லக்காது தோடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை வாங்கினேன். மோகனுக்கு ஒரு ஸ்டட்டு வாங்கினேன். மேலே கொஞ்சம் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, டிசைன் அழகாக இருக்குது, பே பண்ணியே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பே பண்ணி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.